அதிகமான மக்கள் பங்குச் சந்தையில் நுழையும்போது விலையுயர்ந்த கார், லாம்பர்கினி கனவுகளுடன் வருகிறார்கள். ஆனால் அவர்களின் நிதி நிலைமையை சிதைக்கக்கூடிய அபாயகரமான குழிகளை அவர்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு பங்குச் சந்தையின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தப் போகிறோம். நல்லது, கெட்டது, மோசமானது, மிகைப்படுத்தல் இன்றி வெறும் உண்மைகள் மட்டுமே. ஒரு நிறுவனத்தின் பங்குகளை நீங்கள் வாங்கும் போது அதன் ஒரு சிறு பகுதியை சொந்தம் கொள்கிறீர்கள். இது திரையில் உள்ள எண் அல்ல, உண்மையான உரிமை. ஒரு வீடு விற்பதற்கு மாதங்கள் ஆவதைப் போலல்லாமல் நீங்கள் அவற்றை நொடிகளில் விற்கலாம். உங்கள் பணம் முடங்கிக் கிடப்பதில்லை. இன்னும் ஒரு கூடுதல் நன்மை, சில நிறுவனங்கள் ஈவுத்தொகையை டிவிடெண்ட்ஸ் வழங்குகின்றன. இது அந்த பங்கை வைத்திருப்பதற்காக கிடைக்கும் பண பரிசு. இது வளரும் ஒரு வணிகத்தின் பங்குதாரராக இருப்பதற்கு கிடைக்கும் ஊதியம் போன்றது. பொறிகள் மற்றும் ஆபத்துகள். பங்குச் சந்தை ஆலோசகர்கள் உங்களுக்குச் சொல்லாதது இதுதான். நிஜமான இழப்பு. நீங்கள் முதலீடு செய்த பணத்தை உண்மையில் இழக்க முடியும். நிறுவனங்கள் திவால் ஆகலாம். அப்போது அவற்றின் பங்குகளின் மதிப்பு மதிப்பற்றதாக மாறக்கூடும். பங்கு விலை ஏற்ற இறக்கம். இது ஒரு உணர்ச்சிபூர்வமான சவாரியாகும். சந்தைகள் நேர்கோட்டில் மேலே செல்வதில்லை. பயம் காரணமாக பங்குகளை பதற்றத்தில் விற்றால் உங்கள் இழப்புகளை நீங்களே நிரந்தரமாக்கிக் கொள்கிறீர்கள். ஒரு பங்கை தேர்ந்தெடுத்துவிட்டு அது வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்திக்க முடியாது. நீங்கள் எதை வாங்குகிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாரன் பஃபெட் அல்லது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா போன்றவர்கள் ஒரே இரவில் பணக்காரர்கள் ஆகவில்லை. உங்களுக்கு புரியும் தரமான வணிகங்களை வாங்குங்கள். சந்தை சரிவுகளின் போதும் விற்காமல் வைத்திருங்கள். கூட்டு வளர்ச்சி. அதன் மந்திரத்தை செய்ய விடுங்கள். சந்தை என்பது அவசரக்காரர்களிடம் இருந்து பொறுமையானவர்களுக்கு பணத்தை மாற்றும் ஒரு சாதனம். 2008 நிதி நெருக்கடிக்கு பிறகு சந்தைகள் 3 முதல் 5 ஆண்டுகளில் மீண்டன. 2020 கோவிட் சரிவுக்கு பிறகு அது வெறும் ஓராண்டிலேயே மீண்டது. ஒரு பெரிய தொகையை மொத்தமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக ஒரு நிலையான தொகையை தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். விலைகள் குறைவாக இருக்கும்போது அதிகமான பங்குகளை வாங்குவீர்கள். விலைகள் அதிகமாக இருக்கும்போது குறைவாக வாங்குவீர்கள். இது உங்கள் சராசரி விலையை சமன் செய்கிறது, மேலும் முதலீட்டிலிருந்து உணர்ச்சிபூர்வமான முடிவுகளை நீக்குகிறது. தி 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை சமநிலைப்படுத்த இந்த எளிய கட்டமைப்பை பயன்படுத்துங்கள். முதலீட்டாளர்களை அழிக்கும் 2 உணர்வுகளான பயம் மற்றும் பேராசை ஆகியவற்றை இது நிர்வகிக்கிறது. பாதுகாப்பு 70%. அடிப்படை உங்களின் திடமான அடித்தளம். இது மெதுவாக ஆனால் உறுதியாக செல்வம் ஈட்டுதல். அதிக வளர்ச்சியை கொண்ட பரஸ்பர நிதிகள், ஹை growth மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், உலகளாவிய தொழில்நுட்ப அல்லது பசுமை ஆற்றல் பரிவர்த்தனை வர்த்தக நிதிகள், ETFs, அல்லது நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்த சில தனிப்பட்ட பங்குகள். நோக்கு, கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அதிக ஆபத்துள்ள, அதிக வருவாய் சாத்தியமுள்ள முதலீடு. உள்ளடக்கம், கிரிப்டோகரன்சி, மிகவும் குறைந்த விலையுள்ள பங்குகள், பெனி ஸ்டாக்ஸ், அல்லது ஒரு நம்பரின் புதிய வணிகம். இந்த 10% பூஜ்ஜியமானாலும் கவலை இல்லை. உங்கள் 70% பாதுகாப்பு வலை தொடாமல் அப்படியே இருக்கும். இதுவே புத்திசாலித்தனமான இடர் மேலாண்மை. இந்த முறை நாளைக்கு உங்களை பணக்காரர் ஆக்குவது அல்ல, காலப்போக்கில் உங்களை உடைக்க முடியாத செல்வந்தராக மாற்றுவதாகும். விலையுயர்ந்த கார்களை கனவு காண்பதை நிறுத்துங்கள். உங்களை அங்கே அழைத்துச் செல்லக்கூடிய எந்திரத்தை உருவாக்கத் தொடங்குங்கள்.